இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி, ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி. என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசுறது பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதே மாதிரி நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அதிக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. புத்தி கூர்மை நிறைந்தவங்க, திறமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க. எழுதுறது, வாசிக்கிறது இதெல்லாம் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணமாகுமா, இல்லது குழந்தை பேர் கிடைக்குமா, தொழிலில் ஏதாவது வளர்ச்சி வருமா, அதே மாதிரி உங்களுடைய வேலையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க, கடமையை கரெக்டாக செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி. உடல் உழைப்பாளையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எப்பவுமே புத்தி கூர்மையை பயன்படுத்தி தான் செயல்படுவாங்க. இவங்களுக்கு இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க, இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாத்திய துணிச்சலுடன் எடுத்த வேலையை கரெக்டாக முடித்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற நிலையில் தொழிலில் ரொம்ப அக்கறையாக செயல்படுவீங்க. அக்கறையாக செயல்படுறதுனால அதிக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு திட்டமிடுவீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன நெருக்கடிகள் இது நான் வரையில் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து அந்த வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலுவையில் இருந்த தொகை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கட்டாயம் அந்த நிலுவையில் இருக்கிற தொகையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். கைவிட்ட தொழில் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாளாக முடங்கி கிடந்த தொழில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். இந்த மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால ஏப்ரல் 30 வரை புதனும் அங்கே சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும். கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களை சில பேர் அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறேன்னு நீங்கள் உள்ளே நுழைஞ்சி நீங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திட்டமிடுதலையும் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு விவகாரங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏப்ரல் 30 முதல் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா
மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார். அதனால் இதுனா வரையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இதுனா வரையிலும் சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி அதில் எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாங்க நினைத்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு புதிய ஆர்டருக்காக ஒப்பந்தத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒப்பந்தம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிங்க. ஏன்னா கவனக்குறைவாக கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா மதிப்பெண் குறைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, பில்டிங் கட்டுறவங்க, கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்க, உணவகம் வைத்திருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மோகமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி அனைத்து சங்கடங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். எதிரியை நண்பனாக்குவார். அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு? மே 11 வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசியை 3, 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுக்கிற வேலை ஒவ்வொன்றுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. பண வரவில் இருந்த தடைகள் படிப்படியாக விலகும். பொருளாதாரமும் படிப்படியாக உயரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும். மாணவர்கள்லாம் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உயர்கல்வி கனவு நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட பாடப்பிரிவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த பாடப்பிரிவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாலனத்தவரால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன விரிசல்கள் அப்பப்போ ஏற்படலாம். கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க? வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். பண வரத்தை அதிகரிப்பார். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகள் உங்களை துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. ஏன்னா ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனை இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் குறையும். 6ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் இணைவதனால ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் உங்ககிட்ட சரணடைவாங்க. உடல் பாதிப்பு படிப்படியாக குறையும். ஏப்ரல் 30 முதல் புதன் சாதகமாக இருக்கிறார். மே 1 வரை குருவும் சாதகமாக இருக்கிறார். இதனால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் ஏப்ரல் 29ஆம் தேதி அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட
வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய திருத்தணி முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோட திருத்தணி முருகனை இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.